அது எப்படி நடக்கும் சார்? நம்ம இந்த கம்பெனி பேரே விட்டுருவோம். கம்பெனி பேரே இல்லாம, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க நகையை இப்போ இம்போர்ட் நான் பண்ணோம்னா இருக்கேன் நீங்க நான் இருக்கேன்னு வச்சுக்கோ, ம். நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு கணக்கு காமிச்சேன்னா எனக்கு ஈக்குவலாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே விடுவேன், லைசென்ஸ் குடுப்பாங்க. லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. என் தம்பியை நான் வெளியே போய் உட்காத்தி வச்சிருவேன் வெளிநாட்டில். ம். நான் இங்கேருந்து அவனுக்கு பொருள் அனுப்புவேன். ம். அவன் எனக்கு ஈக்குவலாக அங்கேருந்து பணம் அனுப்பிச்சிடுவான். நான் பொருள் அனுப்பிச்சது என்ன அனுப்பிச்சேன்? வெறும் டப்பா. வெறும் டப்பா. அவன் அனுப்பிச்சிட்டான், மீதி காசு வந்துடுச்சுன்னு அவன் அனுப்பிச்சிட்டான். சார் 35 இயர்ஸ் ஆஃப் எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார்? எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. 91ல இது நடந்தது. 35 வருஷம் ஓடி போயிடுச்சு. ம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 24 வயசு எனக்கு இந்த நடக்கிறச்ச 24 வயசு அண்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஓகே. மன்மோகன் சிங் பேசினும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஸ்பீச்சுங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஸ்பீச். இப்போ இந்த இடத்துல மன்மோகன் சிங் எங்க வராரு? இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, லைசன்ஸ் ராஜ் ப்ராப்ளம் இருந்தது, இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது இருந்தது, நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்து, இந்த இடத்துல மன்மோகன் சிங் எங்க வராரு சார்? மன்மோகன் சிங் பல இடத்துல எல்லாம் முன்னாடியே உட்காந்துருக்கிறார். ம். டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனர். அவர் பொலிட்டீஷியனா இருந்தாரா இல்லை எக்கனாமிஸ்டா இருந்தாரா? எல்லாம் எக்கனாமிஸ்ட். கம்ப்ளீட் எக்கனாமிஸ்ட். நான் பொலிட்டீஷியன் எக்கனாமிஸ்ட்னு எடுத்துக்கலாமா? நான் பொலிட்டீஷியன், ஐஏஎஸ் மாதிரி. ஓகே. லேட்டரலாக கவர்மெண்ட் சர்வீஸ் என்டர் பண்ணி எல்லா போஸ்ட்டையும் உட்காந்துட்டு ரிட்டையர் ஆக போகிறாரு. ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் சேர்மன், யூஜிசி சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சந்திரசேகர் கவர்மெண்ட். ம். அதுதான் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஜாப். ஓகே. 1991 அவருக்கு 61 வயசு, 59 60 வயசு ஆயிடுச்சு. அவரோட லாஸ்ட் கேரியர் ஜாப் அது. ஆக்சுவலாக அங்கேருந்து தான் அவருக்கு பீக்கே ஆரம்பிக்குது அப்போ. அது 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 ஆகி ஓகே. லண்டனில் ஒரு பைபாஸ் சர்ஜரி நடக்கிறது அவருக்கு. ம். பைபாஸ் சர்ஜரி நடந்து அவர் படுத்துட்ருக்காரு வீட்டில். ஓகே. ஸோ பிசி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் தான். ம். அவன் தமிழ்நாடு கவர்னராகவும் இருந்தாங்க ஒரு வாட்டி. அவர் தான் போய் நரசிம்மராவ் சொல்கிறாரு, அவனை எழுப்பி அவனை வர சொல்லு, எதுக்கு ராஷ்டிரபதி பவனுக்கு ஸ்வேரிங் இன் பண்ணி அவன் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுன்னு. ம். ஸோ ராஷ்டிரபதி பவன் போகிறாரு, பிசி அலெக்சாண்டர் சொல்கிறாரு, இவர் சரின்னுறாரு. இவர் இதுக்கு ராஷ்டிரபதி பவனுக்கு வாங்கன்ட்டார். அதுக்கப்புறம் ஃபோன் வரல. இவர் நினைக்காத ஒரு ப்ராங்க் யாரோ பண்ணிட்டாங்கன்னு. ம். ஒன்று ராஷ்டிரபதி எனக்கு வரலன்னொன்னே இவர் கூப்பிட்ற நரசிம்மராவ், நான் உனக்கு கார் அமைச்சிருக்கேன், ஏறி உட்காந்து வாயா, சூட்டை மாட்டின்னு வா, ம். யூ டு கம் ஃபார் ஸ்வேரிங்னுங்கிறாரு. அப்போ தான் இவருக்கு ஒரு நம்பிக்கையே வருது, இவரை கூப்பிட்றாங்கன்னு. ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட வந்து 15 டேஸுக்கு தான் இதே இருக்குது. வென் இம்போர்ட் இல்லை டாலர் யூ டு பே. ஸோ 15 டேஸுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் $100 இருக்குது. ஸோ ஒரு டாலர் ரைஸ் பண்ணணும், க்ரெடிபிளாக ரிஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு க்ரெடிபிள் மினிஸ்டர் பண்ணுறக்கு யார் உனக்கு கடன் கொடுக்க போகிறோன்னா அவன் இந்த எக்கனாமிஸ்ட் கரெக்டாக பண்ணுவான்னு அவனை பார்த்து ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ இவன் எக்கனாமிஸ்ட் ஆக்கினோடனே ஐஎம்எஃப்லாம் லோன் கொடுத்துருவாங்க. ஓகே. கம்யூனிஸ்ட் தேவையில்லாமல் வேர்ல்ட் பேங்க்கும்பாங்க. வேர்ல்ட் பேங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. வேர்ல்ட் பேங்க் வெறும் டெவலப்மெண்ட் லோன் தான் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியலாக கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கறது வந்து ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்பை கன்வின்ஸ் பண்ணி கடன் வாங்கிறதுக்கு இவர் போகிறாரு. இவர் பேசிட்டு தான் ஐஎம்எஃப்க்கு கடன் கொடுக்குறாங்க. 3 வருஷத்தில் கடனை திரும்பி அடைச்சிடுறாரு. ஓகே. வட்டியும் சேர்த்து அடைச்சி கோல்டையும் பிளெஜ் பண்ண கோல்டையும் வெளில எடுத்துடுறாரு. அந்த கோல்டு பிளெஜ் பண்ணதப்ப என்ன சார் நடந்தது? ஆக்சுவலாக ஏதோ 2 ட்ரென்ச்சாக கொடுத்தாங்கன்றாங்க. சந்திரசேகர் பீரியட்லேயே வந்து நம்மளால் டாலரில் வட்டி கட்டுறதுக்கு கூட பணம் கிடையாது. ஓகே. ஸோ கோல்டை ஃபிசிக்கலாக லண்டனுக்கு அமிச்சு அங்கே இது வந்து 91 89 90 ஓகே பிளெஜ் பண்ணுறாங்க கோல்டை. இவர் பவருக்கு வந்தப்பறம் இன்னொரு ட்ரான்ஸ் அமிச்சு கோல்டை பிளெஜ் பண்ணி லோன் வாங்குறாரு. இந்த லோனும் அந்த ஐஎம்எஃப்பும் கொடுக்குற லோனை வச்சு இந்தியாவோட எக்கானமியை ரெக்கவர் பண்ணுறாரு. 3 இயர்ஸில் பெருசாக பூம் ஆகிடுது. 3 வருஷத்தில் லோன் அடைச்சிடுறாரு. IMF திரும்பி வாங்கிடுறாரு. இதே அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 2008 ஒரு பெரிய கிரைசிஸ் வருது, சப்ரைம் கிரைசிஸ். அப்போ IMFக்கு பணம் தேவைப்படுது. ஏன்னா எல்லா கண்ட்ரியும் ஒரே டைமில் ஃபெயில் ஆகுது. அவன் இருக்கிற கோல்டை விற்கிறான், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஆள் போய் ஆக்ஷனில் வாங்குறான் கோல்டு. எந்த IMFட்டேருந்து இவன் கடன் கேட்டு பிச்சை கேட்டு வாங்கினானோ அதோட IMFோட கோல்டு ஆக்ஷனில் படைச்சி இவன் வாங்கிட்டான். ஓகே.
மோர் லைக் ரத்தன் டாடா டிட் ஃபார் ஃபோர்டு. டென்ஜாபிங் கூட இது பண்ணது கிடையாது. ஆ. உலகத்திலே பண்ண ஒரே ஆள் மன்மோகன் சிங் தான். எவன்கிட்ட கடன் வாங்கினானோ ஃபோர்டு தரமாட்டேன்னா தரம். அப்புறம் அவன்கிட்ட வண்டி தரமாட்டான். ஆமாம். இவன் போய் கடன் கேட்டு கெஞ்சி கடன் வாங்கினாலே நாளைக்கு அவன் திவால் அடிச்சு நீ போய் ஒரு மார்வாடிகிட்ட கடன் வாங்குற, ம். நாளைக்கு அந்த மார்வாடி போண்டி ஆயிட்டான்னா அவன்கிட்டயே போய் அவன் சொத்தையே நீ வாங்குற மாதிரி வாங்கிறார். ஓகே. இது 2008ல் நடந்ததா சார்? 2008 நடந்தது. பட் 2008ல் இந்தியாவுமே தானே சார் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. இந்தியா மட்டும் பாதிக்கப்படலை. என்ன காரணம் சார்? ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருந்தார். இவர் வந்து டியூட்டியை கட் பண்ணிட்டாரு. அங்கெல்லாம் பேங்கிங் சிஸ்டம் மேலே ஒரு டவுட் இருந்தது. ம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பேங்கிங் சிஸ்டம் கிடையாது. அந்த காலத்தில் இந்தியாவோட என்டையர் பேங்கிங் சிஸ்டம் வாஸ் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் இந்தியாவோட பேங்க்கு திவால் ஆகும்னு ஓகே. யாருக்கும் பயம் கிடையாது. அதனால இந்தியாவில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் இங்கேயுமே வந்து பேங்க்குக்கு வெளியில பணமெல்லாம் எடுக்க முடியாதுன்னு ஏதோ நின்னாங்க அதெல்லாம் இல்லைங்களா? ஒன்றும் அதெல்லாம் வந்து நம்பால் வந்து அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் பார்த்தோம். டிமானிட்டைசேஷன்ல சார். அதுக்கு முன்னாடி ஏதோ பேங்க் திவால் அதெல்லாம் ஆச்சுன்னு ஒன்றுங்க. பேங்க்கு திவால் ஆனாலும் என்ன பண்ண குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் குளோபல் ட்ரஸ்ட் பேங்க். அது இமீடியட்டாக ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோட merge அது பண்ணி எந்த வருஷம் சார் அது? அதெல்லாம் இந்த 93 இதுக்கப்புறம் ஹர்ஷத் மேத்தாக்கு அப்புறம் ஓகே. ஆ. he only pioneered this merger with a strong bank. ஓகே. அசட்ஸ் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். ம். லைபிலிட்டிஸ்லாம் இவங்க கன்செஷன் கொடுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மீட் பண்ணாங்க. ம். பட் அவன்கிட்ட காசு இருந்தது. உடனே எந்த டெபாசிட்டருக்கெல்லாம் காசு வேணுமோ அவனுக்கு திரும்பி கொடுத்துட்டான் உடனே. ஓகே. சார் இப்போ இந்த ஹர்ஷத் மேத்தாவை நீங்க சொல்லும்போது 91ல இப்படி ஒரு ரிஃபார்ம் வருது. இந்த ஹர்ஷத் மேத்தாங்கிறது 91க்கு முன்னாடியும் இருந்ததா? இல்ல அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சதா? 1991 தான் ஆரம்பிச்சது. ஓகே. இது பேசிக்லி என்னென்னா அப்போல்லாம் வந்து லெஜரில் தான் எழுதுவாங்க. ம். ஸோ எல்லா பேலன்ஸ் லெட்ஜரும் ஆர்பிஐயில் இருக்கும். ஸோ இவன்லாம் லெட்ஜரை விற்றுருப்பான். யார்? எஸ்பிஐ செல் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் செல் கன்ஃபர்மேஷன் பண்ணி பேங்கிங் ரெசிப்ட் ஒன்று வாங்கிட்டு ம். இவன்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுப்பான். 3 வாரத்தில் அவன் டாக்குமெண்ட்டை கொடுத்து பேமெண்ட்டை வாங்கி தரணும். ம். இவன் என்ன பண்ணான், 3 வாரத்தில் இவனாக காசு எங்கேயா ப்ளெட்ஜ் பண்ணி காசு எடுத்து இவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டான். திரும்பி டைம் அடித்தா என்ன பண்ணுவான், இந்த ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இவனுக்கு வேற கொடுத்துருவான். ம். இதெல்லாம் எப்போ முடிஞ்சுன்னா அந்த லெண்டிங் சைக்கிள் நின்று போயிடுச்சு. ஓகே. அதனால இந்த கிரைசிஸ் ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ அந்த டைம்ல மன்மோகன் சிங் என்னவா இருந்தாரு? 1. 2வது இந்த எல்பிஜி அப்படிங்கிறது இது நடந்து 94ல ஹர்ஷத் மேத்தா அது வந்ததுங்களா சார்? 93, 93, 99, 94. எல்பிஜி நடந்து அதாவது அந்த ரிஃபார்ம் நடந்து 2 வருஷத்துல இது நடக்குது. உடனே நடக்கிறது. உடனே நடக்குது. அப்படின்றப்போ இந்தியாவ மத்த நாடுகள்ல எப்படி பார்த்தாங்க? இந்தியாவோட கிரெடிபிலிட்டி வாஸ் வெரி ஹை பிகாஸ் ஆஃப் ஹிம். ம். அதே சமயத்தில் 92ல் சொரோஸ் வந்து பிரிட்டிஷ் பவுண்டை ஸ்டார்ட் பண்ணி ம். பிரிட்டன் ரொம்ப ட்ரபிளில் போயிடுச்சு. ஓகே. ஸோ த மேன் ஹூ ஸ்டார்டட் த பிரிட்டிஷ் பவுண்டுன்னு தான் பேர். ஓ. ஒரே நாளில் $10 பில்லியன் சம்பாதிச்சான். இப்போ ஒரே நாளில் $1 பில்லியனுக்கு மேலே சம்பாதிச்ச ஃபர்ஸ்ட் ஆள் அவன் தான். ஓ. ஓகே. அதை பிரிட்டிஷ் பவுண்டை ஷார்ட் அடிச்சு பண்ணோம். ஸோ தி ஹோல் வேர்ல்டு வாஸ் லுக்கிங் அட் இங்கிலாந்து அண்ட் பிரிட்டிஷ் பவுண்ட் அண்ட் ஜார்ஜ் சொரோஸ் ராதர் தென் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. ஜார்ஜ் சொரோஸ்ன்னு நீங்க சொல்றவர் வந்து இப்போ இந்த டெல்லி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டீப் ஸ்டேட் அது இதுன்னு நான் பேசும்போது அதில் ஒரு பேர் அவரே அடிபடுது. தான் 94 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ம். இப்போ வயசு அப்போ 91ல் அவருக்கு 59 வயசு. அவரும் 1932ல் பிறந்தவர் தான். ம். மன்மோகன் சிங் மாதிரி 59 வயசில் அவர் ஷார்ட் அடித்தார். ஓகே. ஸோ அந்த டைமில் மன்மோகன் சிங் இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமை ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் சொன்னீங்க 3 வருஷத்தில் அதை கரெக்ட் பண்ணார் அப்படின்னு அது சொல்லி. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் கம்ப்ளீட்லி வேற. வேற. இந்தியன் எக்கானமியை சரி பண்ணிட்டாங்க. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வெளில வந்தோடனே நான் ரிசைன் பண்ணுறேன்னு இவர் ஆஃபர் பண்ணார். ஆ. வாஜ்பாயே ரிசைன் பண்ணாதுன்ட்டார். தட் இஸ் எல்லாரும் கற்றுன்னு கற்றுனாங்க. இவன் உடனே ரிசிக்னேஷன் எடுத்து கொடுத்துட்டாரு. ம். நரசிம்மரா வாஜ்பாயை கூப்பிட்டு பேசினார். நீ இப்படிலாம் சத்தம் போட்டு அவன் ஓடி போட்டான்னா எக்கானமி அவன் போயிடுவான். ம். எக்கானமியை வேர்ல்டை நம்பரை பண்ணுறான். இவங்க பண்ணுறது சரியாக பண்ணுறான்னு உலகத்தை நம்பி நம்மளை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆ. அதனால இவனை படுத்தாதீங்க, ஓடி போயிட்டா நாட்டுக்கு கஷ்டம்னு. ஸோ வாஜ்பாய் ஒரு நாளைக்கு மன்மோகன் சிங்கை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வாஜ்பாய் போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹம் ஷோர் மச்சாத்தே ரஹேங்க. தட் இஸ் நாங்கள் ஆப்போசிஷனு. நான் கத்துவேன், அதுதான் என் டியூட்டி, நான் கத்தின்ண்டே இருப்பேன். ம். ஆப் அப்னா காம் கர்த்தே ரஹே. ம். நீ உன் வேலையை பாட்டுக்கு செய், நீ உன் வேலையை செய், நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன். நான் என் வேலையை செய்கிறேங்கிறதுக்காக நீ உன் வேலையை நிறுத்திடாதங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இது முடிஞ்சு 2014 வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப பிளெஸ்டு. ஆப்போசிஷனுக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா நாங்களே வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அருண் ஜேட்லி அண்ட் காங்கிரஸ்ல 2, 3 எல்லாம் ஒண்ணா உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது. ஒன்றும் இல்லை, 1980s ம். வாஜ்பாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. ம். கிட்னி ப்ராப்ளம். இந்தியாவில் ட்ரீட் பண்ண முடியாது, வெளிநாட்டில் போய் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ராஜீவ் காந்தி யூஎன்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ம். காஷ்மீரை பற்றி. அதுக்கு லீட் ஸ்பீக்கராக வாஜ்பாயை போட்டு அவரை கூப்பிடுறாரு. இவன் உங்களை நான் இங்கே ஜெனீவாவுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் ஜெனீவாவில் பேசுறதுக்காக உங்களை அனுப்பலை, பேசிடுங்க. அங்கே வியாதி வந்துடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க, கவர்மெண்ட் செலவில் எல்லா உடம்பையும் பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இந்தியா வாங்கன்னு அமிச்சா. இப்போ 20 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்து சரியாகி இந்தியாவுக்கு வந்தார். ஓகே. ஸோ தே ஹேட் சச் குட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை ராஜீவ்காந்தி செத்தும்போது பார்லிமெண்ட்டில் வாஜ்பாயே சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஒருவேளை அந்த எல்பிஜி நடக்காம இருந்திருந்தால், 91 ரிஃபார்ம் நடக்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் சார்? இந்தியா பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். ஏன்னா உனக்கு பணமே எவனும் கொடுத்துருக்க மாட்டான். 15 நாளில் உன்கிட்ட டாலர் இல்லை இம்போர்ட் பண்ணுறதுக்குன்னா நீ ஈரான் மாதிரி இருந்திருப்ப. ஓகே. கம்ப்ளீட்லி பேங்க்ரப்ட் ஆகிற சிச்சுவேஷன். கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். உன்னால் எச்சா எண்ணெய் கூட வாங்க முடியாது. ஸோ எண்ணெயிலேருந்து எல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருக்கும். அதுவும் எவ்வளோ நாளைக்குன்றது ஒன்று இருக்குல்ல சார்? ஸோ அதுக்கு தான் மன்மோகன் சிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார் பார்லிமெண்ட்டில். ம். அது என்கிட்ட இருக்குது. ம். அவர் என்ன சொன்னார், லெஃப்ட் அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட். ம். எனக்கு வந்து தற்பெருமை பசிக்கும். தற்பெருமை பேசிக்கல. இப்போ நம்மளுக்கு பணம் வந்து நான் ரிஃபார்ம் பண்ணலைன்னா தி இந்தியன் ஸ்டேட் இஸ் இன் டேஞ்சர் ஆஃப் பல்கனைசேஷன். தனித்தனியாக நாடு பிரிஞ்சு போயிடும். ம். அது நம்மளுக்கு நல்லது இல்லை. அதனால் இந்த ஸ்டெப்ஸை எடுத்து மருந்து போட்டு என்னை சரி பண்ண விடுங்க. இல்லாட்டா ஆல் தி ஸ்பிளிட் ஆஃப் கண்ட்ரீஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் பணம். ம். ஸோ ஒரு சைடில் ஆப் சைடடாக க்ரோத் இருக்கும், ஒரு சைடில் க்ரோத் இல்லை. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் அவனோட ஃபிலாசபி. சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போது 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன அந்த லைசன்ஸ் ராஜ் டைமில் குறிப்பிட்ட மிஷினரிஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும், இவ்வளோக்கு தான் லைசன்ஸ், இவ்வளோ தான் லைசன்ஸ் பண்ண முடியும். அதையும் அந்த குரு படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. பட் தொடர்ந்து விட்டோன்னு எல்லா. ஓகே. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். ஹீரோ இந்தியன் கம்பெனி, ஹோண்டா ஜாப்பனீஸ் கம்பெனி, ஹீரோ ஹோண்டான்னு வந்தாங்க. ஹோண்டா ரொம்ப நாளைக்கு கேம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க, பஜாஜோ ஹீரோ, பஜாஜோ மாருதியோ வாட் எவர். இப்போ பஜாஜ்னு ஒரு கம்பெனி ஸ்கூட்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 30 ஸ்கூட்டர் தான் பண்ணணும், 40 ஸ்கூட்டர் தான் பண்ணணும் சொல்கிறாங்க. ஏன்னா ஷார்ட். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.